நான் உங்களுக்கு ரூபேஷ். இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண லடாக்கி துப்பா. இதா நார்த் சைட்ல ரொம்ப ஃபேமஸ். இந்த என்ன சாஸ் ரெடி பண்ணா ஸ்வீட் சாஸ்ல ரெடி பண்றா. அதை எப்படி ரெடி பண்றா வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீட்ரூட் ஒரு பீஸ் பீட்ரூட் எடுத்துருக்கு. பீட்ரூட் பீல் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா பண்ணோம். பேஸ்ட் பண்ணோம். இதை ஜூஸ் எடுத்துனோம். நல்லா அந்த நம்ம ஜூஸ் தேவைப்படாது. ஆக்சுவலி ஜூஸ் நம்ம வேணாலும் குடிக்கலாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா பீட்ரூட் ஜூஸு. நீங்கள் வேணும்னா இந்த வேஸ்ட் பண்ணாமல் இதை குடிச்சிடலாம் ஜூஸு. ஸோ இது நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுன்னா ஒரு பவுல்ல போட்டுருக்கு. ஒரு பவுல்ல போட்டால் கொஞ்சம் பாயில் பொட்டேட்டோ போட்டிருக்கு. பாயில் பொட்டேட்டோ ஒரு பீஸ் பாயில் பொட்டேட்டோ போட்டிருக்கு. ஒரு பீஸ் பாயில் பொட்டேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணோன்னா கார்ன்ஃப்ளவர் மைதா 50 கிராம்ஸ் பாதி பாதி போடணும். ஈக்குவலாக போடணும். கார்ன்ஃப்ளவர் மைதா போட்டு நான் இப்போ மைதா போட்டிருக்கேன். நீங்கள் மைதாவும் போடலாம், கார்ன்ஃப்ளவர் போடலாம். ரெண்டையுமே போட்டு கார்ன்ஃப்ளவர் மைதா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணோன்னா டோ நல்லா வந்துடும். அதில் ஸ்டேட்லேயே கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதை பாருங்கள் எப்படி இருந்துச்சோ. இதையும் நீங்கள் ப்ராசஸ் தான், சிம்பிள் ப்ராசஸ்ஸாக. இதை பேபிக்கெல்லாம் போடலாம், பெரிய ஆளு கூட சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா. ஸோ அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா ஸ்டீம் நோ ஆயில் அந்த மாதிரி போட்டு இந்த டிஷ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. இதை சூப்பராக டோ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் என்ன பண்ணுறோன்னா சைக்கிளில் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கு. அப்புறம் சின்ன சின்ன மடிக்கணும் துப்பா மாதிரி கொஞ்சம் லேந்தாக இதை ரெடி பண்ணோம். நான் எப்படி ரெடி பண்ணுறதுக்கு பாட்டிருக்கேன். நான் ஆக்சுவலி ஹேண்ட் கிளாஸ் போட்டிருக்கேன். சரியான ஹேண்ட் கிளாஸில் கொஞ்சமாக சைனிங்காக வரல. பட் இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பிளேட்லேயே. இப்போது இந்த ஸ்டேட்லேயே கொஞ்சம் ஸ்டீம் ரோஸ்ட் பண்ணான்னா அதை கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம பாயில் பண்ண டைமில் நல்லா வந்துடும். கொஞ்சம் 4 to 5 minutes இப்போ தண்ணியிலே போட்டு நல்லா பாயில் பண்ணோம். பாயில் பண்ணோன்னா இதை எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இதை மாதிரி ஃபுல்லாக ஜெல்லியை மாதிரி சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம இதை ரெடி ஆயிடுச்சு. அந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சாப், கார்லிக் சாப், ரெட் சில்லி, கேப்சிகம், ஒயிட் செஸ்மி இதை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். அப்புறம் அதுக்கு என்ன சாஸ் போட்டோன்னா ஸ்வீட் சில்லி சாஸ். இதை நம்ம ரெடியாக இந்த ஸ்வீட் சில்லி சாஸ் செஸ்மி நல்லா கொஞ்சமாக ட்ரையாக பண்ணோம். இல்லைன்னா பச்சை ஃப்ளேவர் வரும். ஸோ பச்சை ஃப்ளேவர் ரா ஃப்ளேவர் விடக்கூடாது சொல்லி லைட்டாக இதை நல்லா ட்ரையாக பண்ணோம். கொஞ்சம் கடையிலே நல்லா ட்ரை பண்ணிச்சுன்னா நல்லா சாட்டே பண்ணியிருக்கு. பண்ணினா எல்லாமே கார்லிக் போட்டிருக்கு. ஆக்சுவலி கார்லிக் நான் ப்ரௌன் கார்லிக் எல்லாமே கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கு. அந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுறோன்னா நம்ம கூட ஸ்வீட் சாஸ் இருந்து ஸ்வீட் சில்லி சாஸ் இந்த ரெடிமேட் கூட நீங்கள் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்வீட் சோயா சாஸ் போட்டிருக்கு. ஸ்வீட் சில்லி சாஸ் இப்போ போட்டால் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கு. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா ஹனி போட்டிருக்கு. இதான் ஹனி, ரெடிமேட் ஹனி தான், லைன் ஹனி போட்டிருக்கு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இதை பபல்ஸ் வந்துடும். ஸோ பபல்ஸ் வந்ததுன்னா நல்லா இதில் எல்லாமே ஃப்ளேவர் வந்துச்சு. கார்லிக் ஃப்ளேவர், செஸ்மி ஃப்ளேவர், கொஞ்சமாக சால்ட்டு நல்லா வந்துச்சு. அந்த ஸ்லேட் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை சூப்பராக அந்த பாயில் பண்ணி அதை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணோம். மிக்ஸ் பண்ணோன்னா இதை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சைனிங்காக பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்காக இதே மாதிரி வீடியோ சூப்பராக எடுத்து வரேன். நீங்கள் இந்த வீடியோ இந்த இடம்ல பார்க்குறீங்க கண்டிப்பாக காமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்ம வீடியோ எங்கே போகுது, எப்படி யார் பார்க்குறீங்க கண்டிப்பாக நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோக்காக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஒரு பன்னீர்லேயே ஒரு சூப்பராக டிஷ் எடுத்து வரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. பை பை. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.